ஐயனார் துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நடேசன் ரொம்ப அமைதியா உட்கார்ந்துருக்காரு. சோழன் நிலாவுடைய விவாகரத்தை பத்தி மனசுக்குள்ள போட்டு உருட்டிட்டு அமைதியா உட்கார்ந்துருக்காரு. அப்பதான் சோழன் அந்த பக்கமா வரவும், டேய் நில்லுடா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அப்பதான் பார்த்தா நிலா அந்த பக்கமா ஜன்னல் வழியா வராங்க. சோழன் கிட்ட நடேசன் பேசுறத ஜன்னல் வழியா நின்று பாக்குறாங்க. ஏன்டா விவாகரத்து வேணும்னு சொன்ன அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், நானும் எத்தனை நாள்டா அவ பின்னாடியே திரியிறது, என் மனசுல காதல் இருக்குன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். எத்தனையோ தடவை என் மனசுல இருக்கிறத நான் எம்புட்டோ தடவை எவ்வளவோ விதமா புரியும் சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவளுக்கு எதுவுமே புரியல. என்னைய பத்தி புரியல, என் மனசுல இருக்கிற காதல் பத்தி புரியல. அவளுக்காக நான் திருவண்ணாமலையில அம்புட்டு தூரம் கஷ்டப்பட்டு அடி வாங்கினது எதுவுமே அவளுக்கு புரியல. அவகிட்ட போய் எத்தனை தடவை தான் நானும் விவாகரத்து வேணான்னு சொல்றது. அவதான் விடாப்புடியா இருக்காளே விவாகரத்து வேணும்னு. அதான் நானும் பார்த்தேன், கோர்ட்டில் விவாகரத்து வேணும்னு சொல்லிட்டேன். அடுத்த ஹியரிங்ல கண்டிப்பா விவாகரத்து கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி சோழன் மனசெல்லாம் வெறுத்து போய் பேச, டேய் நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல வரையில, அட போயா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பாட்டுக்கு கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. நிலா எல்லாத்தையும் பொறுமையா நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் சொல்றதெல்லாம் ஒரு விதத்துல நியாயம் தானே அப்படின்னு சொல்லி நிலாவுக்கு பார்த்தா மனசுல படுது. அப்பதான் நிலா நடேசன் கிட்ட வராங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்கப்பா அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஏன் அவன்கிட்ட நான் பேசுனதை நீ கேட்டியா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், இல்லை அவர்கிட்ட ஏதோ சொல்ல வந்தீங்களே அதான் என்னன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், இங்கே பாருமா நிலா இங்கே உட்காரேன், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், இங்கே நடேசன் எட்டி பார்க்குறாரு. உள்ளே பார்த்தா பல்லவனும் சேரன் பாண்டி 3 பேரும் இருக்காங்க. இந்த இடம் சரிப்பட்டு வராது, வா நம்ம கோயிலோடைய குளத்தங்கரைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கூப்பிடவும், இருங்க நான் பைக் சாவி எடுத்துட்டு வந்துடுறேன், 2 பேரும் பைக்ல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், ஓன் கூட பைக்லையா, நீ அன்னைக்கு ஆட்டி ஓட்டிக்கிட்டு இருந்த, நீ எங்கேயா கீழே தள்ளி விட்டுட்டேனா, அப்படியே வா பொடி நடைய நடந்துகிட்டே பேசிக்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா சைக்கிள் எடுக்கிறாரு. என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஆமா நீ ஏன் சோழனை விவாகரத்து பண்ணணும்னு சொல்ற அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், ஏன் உங்களுக்கு தெரியாதா, எங்களுக்கு நடந்ததே உண்மையான கல்யாணம் கிடையாதுல அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், உண்மையான கல்யாணம் கிடையாதா, இல்லை நான் தெரியாமத்தான் கேட்குறேன், 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போனீங்க, ஏன்னா ஒத்துக்கிறேன் உனக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு இன்ன வரைய சட்டப்பூர்வமாக இருக்கீங்க, அதுக்காக விவாகரத்து பண்ணுற, அவனை வேணா விவாகரத்து பண்ணி அவனை உன் வாழ்க்கையிலிருந்து புருஷன் அப்படின்ற இடத்துல இருந்து தூக்குறதுக்கு காரணம் என்னன்னு மட்டும் நீ சொல்லு. அவன் கொஞ்சம் லூசு பைய மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு திரிவான், பொம்பளை பிள்ளைகிட்ட பேசுறது வைக்கிறது, அப்புறம் கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் திரிவான், நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனால் சோழனை என் பிள்ளைன்றதுக்காக நான் சொல்லலை, கள்ளங்கபடம் இல்லாத ஒரு பையன், யாருக்கும் கெட்டது நினைக்கணும் அப்படின்னு நினச்சி இதுவரை அவன் எதுவுமே செஞ்சது கிடையாது. நீ அம்புட்டு தூரம் திருவண்ணாமலையில் இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் பிடிக்கலன்னு சொன்னீல, அவன் வேற ஏதாவது காரணத்தை சொல்லிவிட்டு பெசாட்டில் அவன் கிளம்பி வந்திருக்கலாம்ல, அவ ஏன் உனக்கு உதவி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் கேட்கவும், நிலாவால பார்த்தா எதுவுமே பேச முடியல. சோழனை பத்தி ரொம்ப நல்ல விதமா பார்த்தா நடேசன் சொல்றாரு. நடேசன் சொல்றது எல்லாமே இங்க நிலாவுக்கு சரின்னு படுது. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், என்ன அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா பாதி கண்ணெல்லாம் கலங்கி போய் கேட்குறாங்க. உனக்கு பல்லவை என் மகள்ல மட்டும்தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், ஆமா பல்லவன் உங்களுடைய மகன் கிடையாது, ஆனா சோழனும் நான் பெத்த பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், இங்க நிலாவுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா திணறி போய் கேட்கவும், ஏன் பதறாத அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், என்ன சொல்ல வரீங்க, சோழன் உங்க பையன் இல்லையா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், அட ஆமாமா சோழன் நான் பெத்த பிள்ளை கிடையாது, உன்னோடைய பாஷைப்படி சொல்லனா சோழனுக்கு பயாலஜிக்கல் ஃபாதர் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், இன்னும் இதுவரை எதிரே பார்க்காத ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், அட ஆமா பல்லவனோட விஷயத்தை பத்தி சொல்லலையே, நான் இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கணும், நீ அந்த விஷயத்துக்கே அம்புட்டு தூரம் கோவில்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு கிடந்தியா, நான் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதையும் சொல்லலை, இப்ப நீ சோழன் விவாகரத்து பண்ணணும் சொல்லையில தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. இங்க பாருமா நிலா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நீ எப்ப இந்த வீட்டுக்கு வந்தியோ அந்த வீடு நரகத்துல இருந்து சொர்க்கமா மாறுச்சு, அந்த வீட்டுல இருக்கிற 4 பயலோடு எப்பயுமே ஒத்துமையாத்தான் இருப்பாங்க, நீ வர்றதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தானுங்க, ஆனா நீ வந்ததுக்கு அப்புறமா அந்த வீடே வேற மாதிரி மாறிடுச்சு, அண்ணன் தம்பிங்கன்னா இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு 4 பேரும் அம்புட்டு ஒத்துமையா எந்த இடத்துல விட்டு கொடுக்காம அந்த அளவுக்கு மொத்தமா மாறிட்டானுங்க, அதுக்கு காரணம் நீ. ஏன்
என்னையும் மாத்துனதே நீதான். எப்பயும் வீட்டுக்கு வராம நினைச்ச இடத்துல கிடைச்சிக்கிட்டு நினைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு குடிச்சிட்டு எங்கேயோ படுத்து தெரிஞ்ச என்னைய நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும், இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது, உடம்பு சரியில்லை, நான் மாத்திரை எடுத்து கொடு, மருந்து எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி என்னைய பார்த்து பார்த்து ஒரு மகஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டது நீனு. இப்படிப்பட்ட ஒரு மருமக யாருக்காவது கிடைப்பாங்களா? மருமகளாவோ மகளாவோ அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா வந்து அந்த வீட்டையே மாத்துனது நீனு. நீ அந்த வீட்டை விட்டு போகலாமா? சோழனை நீ மனசார புருஷனா ஏத்துக்கிட்டு எப்போ வாழ்க்கையை அவனோட ஆரம்பிக்கிறியோ அப்ப ஆரம்பி. ஆனா இந்த விவாகரத்துன்றது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவோ நிலாவுக்கு பார்த்தா கண்ணே கலங்கிருது. ஆமா, சோழனுக்கு நீங்க அப்பா இல்லைன்னு சொன்னீங்க, அப்ப சோழனுடைய அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவோ, அதை ஏமா கேட்குற, அது ஒரு பெரிய கதை, அதுக்கு காரணமே நான் தாமா, அந்த தப்பு நடந்ததுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கண்கலங்கவும், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், நான் சொல்லியிருக்கேல உங்ககிட்ட வடநாட்டுக்கு அதிகமாக லோடு ஏற்றுற போக வரன்னு சொல்லி அடிக்கடி போயிட்டு வருவேன். அப்படி ஒரு நாள் நல்லா குடிச்சிட்டேன், ரொம்ப உடம்பு வலி வேறையா, ரொம்ப டயர்டு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபுல்லாக குடிச்சிட்டு லோடை ஏற்றிட்டு குஜராத்லேருந்து இங்கே வந்துக்கிட்டு இருந்தேன். சென்னை வந்துக்கிட்டு இருக்கையில தான் ஒரு ஹைவேல நான் தான் அந்த ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். போதையில் வண்டி ஓட்டினதுனால ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருச்சு. அது ரொம்ப நடுராத்திரி, ஹைவே வேற, கப்பு சிப்புன்னு ஆள் நடமாட்டமே இல்லை. புருஷன் பொண்டாட்டி ஒரு வயசு பையனோட கார்ல எங்கேயோ போய்கிட்டு இருந்திருப்பாங்க போல. நான் குடி போதையில வண்டியை தடுமாறி ஓட்டி லாரி அந்த கார்ல மோதி, அந்த காரு தடுப்பு செவர்ல மோதி, கார்ல இருந்த புருஷன் பொண்டாட்டி ஸ்பாட் அவுட்டு. அந்த குழந்தை மட்டும்தான் உசுரோட இருந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்தது என் உடம்புல உசுரே இல்லை. ஒரு நிமிஷம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. நடு ராத்திரி வேற, ஆக்சிடென்ட்டை வேற பண்ணிட்டேன். அங்கே போலீஸ் இல்லை, ஆள் இல்லை, யாருமே இல்லை. கப்பு சிப்படு மரண அமைதியா இருந்துச்சு. ஒரு குழந்தையோட அழுக சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் அங்கனையே ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு அவசரமா வண்டியை எடுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு சென்னை வந்துட்டேன். சென்னை வந்து போதையெல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த குழந்தையோடைய நிலைமை என்னன்னு எனக்கு புரிஞ்சு, நான் எம்பிட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இந்த நிமிஷம் வரைய நினைச்சு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா சோழனை என் பிள்ளையா நினைச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவோ, இங்கே நிலாவுக்கு பார்த்தா கண்ணே கலங்கி அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன் தப்பு தாமா, சோழனுடைய அம்மா அப்பா இனி யாரும் இருந்திருந்தாங்கன்னா அவனுடைய நிலைமையே வேற மாதிரி இருந்திருக்கும். வேற ஒரு இடத்துல பணக்கார வீட்டுல வசதியா நல்லா இருந்திருப்பான். அந்த விபத்தை பண்ணது நான் தான். என்னாலதான் இப்ப இங்க வந்து இம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனை மட்டும் நீ வெறுத்து ஒதுக்கிறாதம்மா, அவனுக்கு நீ விவாகரத்து கொடுத்துறாதம்மா, அவனும் நீயும் சேர்ந்து வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா நிலாவை கையெடுத்து கும்பிட்டு விவாகரத்து வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு.